மாமன் அடித்தானோ மல்லி பூச்செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லி பூச்செண்டாலே, கண்மணியே அழலாமோ தேம்பி தேம்பி அழலாமோ, கண்மணியே அழலாமோ தேம்பி தேம்பி அழலாமோ. ஆராரோ ஆரிரோ ஆராரோ, ஆராரோ ஆரிரோ ஆராரோ, அத்தை அடித்தாலோ அரளி பூச்செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரளி பூச்செண்டாலே, ஆடி வரும் மயில் அழகே தேம்பி தேம்பி அழலாமோ. ஆராரோ ஆரிரோ ஆராரோ, ஆராரோ ஆரிரோ ஆராரோ, சித்தி அடித்தாலோ செம்பக பூச்செண்டாலே, சித்தி அடித்தாலோ செம்பக பூச்செண்டாலே, சின்ன பிள்ளையே அழலாமோ சினுங்கி சினுங்கி அழலாமோ, சின்ன பிள்ளையே அழலாமோ சினுங்கி சினுங்கி அழலாமோ. ஆராரோ ஆரிரோ ஆராரோ, ஆராரோ ஆரிரோ ஆராரோ. ஏ பச்சைக்கிளி, என்ன என் பிள்ளை போட்டு ரொம்ப அடிச்சுட்டியோ? சமாதானப்படுத்தக்கு இத்தனை பாட்டு படிக்கா? அட போ குழந்தாய், உன் குழந்தையை சமாதானப்படுத்தி தூங்க வைப்பதற்குள் போதும் போதும் என ஆகிவிட்டது. நான் இப்பொழுதெல்லாம் தாலாட்டு பாடி பாடி தாலாட்டு சிங்கராகவே மாறிவிட்டேன். நல்லது தானே, உனக்கு பிள்ளை பிறக்கும்போது நீ பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு பாக்குற ஒத்திகையா வச்சுக்க. அதுவும் சரிதான், இருந்தாலும் உன் குழந்தை இப்பொழுது ரொம்ப அடம் பிடிக்கிறாள். என் பிள்ளை அப்படிதான் இருக்கும். நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருப்பானா. பாட்டி வளர்த்த பிள்ளை பிஐ பிள்ளைன்னு சொல்லுவாவே. அந்த மாதிரி ஏனோ தானே வளர்ந்துட்டேன். அதனாலதான் என் பிள்ளை இப்படி வளருது. குழந்தாய், நான் பாட்டி அல்ல சித்தி அல்லவா வளர்க்கிறேன். அப்ப என் பிள்ளை சிறப்பா வளர்ந்துரும். ஆமாம், சிறப்பாக வளருவாள். நமக்கே கட்டளை விதிப்பாள். நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இராம். சிறப்பா வளரணும், ஆனா ஒன்னுமே சிரிச்சுக்கிட்டே வளரக்கூடாது. ஏன் குழந்தாய், என் சிரிப்புக்கு என்ன குறை? நல்லாதான் இருக்கு, ஆனா எப்பவுமே சிரிச்சு இருக்க கூடாது. சிரிச்சாலும் அழுதாலும் ஒரே மாதிரி இருக்கு. குழந்தாய் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் அப்படியே என் தாய் போல். ஓஹோ, சரி சரி, டாடி அப்படி இல்லையேன்னு பார்த்தேன். ஆமா, என் பிள்ளை தூங்கிட்ட போல இருக்கு. ஆமாம், தூங்கிவிட்டாள். அழுது கொண்டே இருந்தால் அதனால் தொட்டிலில் போட்டு 2 ஆட்டு ஆட்டினேன். என் பாடலை கேட்டு மெய் மறந்து தூங்கிவிட்டாள். ஓஹோ, சரி சரி. என் பிள்ளைக்கு எந்த நேரத்துல என்ன தேவைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, உனக்கு தான் தெரியுது. நீ வேலை வேலை என்று வேலை பின்னாடியே ஓடுகிறாய். நான் வேளா வேலைக்கு இவளுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவது என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதனால்தான் எனக்கு எல்லாம் தெரிகிறது. என் குரலுக்கும் இவளுக்கு மயக்கம் வருகிறது. பச்சைக்கிளி, நீ இப்படி பேச பேச எனக்கு பொறாமை வருகிறது. ஏன் குழந்தாய், இவள் எனக்கும் மகள் தானே. உனக்கும் மகள் தான். பார்க்கவே என்ன தப்பா நினைச்சிருக்காதுல்ல. நான் இன்னும் சில வருடங்களில் திருமணம் செய்துவிட்டு வெளியே சென்று விடுவேன். அதற்கு பிறகு முழு நேரமும் நீ தான் தாயாக இருக்க போகிறாய். அப்போ நான் இப்ப மட்டும் தாயாலாம பேயாவா இருக்கேன். அப்படி இல்லை குழந்தாய், நீ ஃபீல் பண்ணினாய் அல்லவா, அதனால் கூறினேன். இப்பொழுதும் நீ தான் தாய், பிறகும் நீ மட்டும்தான் தாய். நான் இவளுக்கு சித்திதான். சரி சரி, என் பிள்ளைய நல்லா பாத்துக்க. நான் வியாபாரம் நீ ஓடிட்டே இருப்பேன். நீ தான் நல்லா கவனிச்சுக்கிடணும். நீ சொல்லவே வேண்டாம் குழந்தாய், நான் நல்லா கவனித்துக் கொள்வேன். கண்மணியை என் கண்ணுக்குள் வைத்து கவனித்துக் கொள்வேன். என்னது, கண்மணியை கவனிச்சிருவியா? அத மீன்காரக்கா கவனிச்சிட, நீ என் பிள்ளை கவனிச்சிக்கன்னு சொன்னேன். அட குழந்தாய், கூறுகெட்ட குழந்தாய், நான் அந்த கண்மணியை சொல்லவில்லை. உன் மகளை தான் கண்மணி என்று செல்லமாக கூறினேன். ஓஹோ, அப்படி செல்லமா கூறுறியோ? சரி சரி, நான் வியாபாரத்துக்கு போறேன். இன்றும் வியாபாரமா? ஆமா, வியாபாரத்துக்கு போனோம்ல. குழந்தாய், வீட்டில் சமைக்கவே இல்லையே, என்ன வியாபாரம்? அது சஸ்பென்ஸ். வீட்டுல சமைக்காத வியாபாரம். சமைக்காத வியாபாரமா? என்னவாக இருக்கும்? யோசிச்சுட்டே என் பிள்ளை பார்க்காம விட்டுறாதே. குழந்தாய், சொல்லிவிட்டு செல். வியாபாரம் பண்ணிட்டு வந்து சொல்லி அப்புறம் தெரிஞ்சுக்க. அப்படி என்னவாக இருக்கும்? செல்லமே, உனக்கு தெரியுமா? உன் அம்மா உன்னிடம் கூறியிருப்பார் அல்லவா? சித்திக்கு தெரிந்தால் சொல். உனக்கும் தெரியாதா? சரிடா செல்லமே, உறங்கு. ஆராரோ ஆரிரோ ஆராரோ.
யார் இது சுக்காக்கோ மாதிரி இருக்கு? அவனே தான். என்ன சுக்காக்கோக்கு திடீர்னு காத்து இந்த பக்கம் தள்ளிட்டு வந்திருக்கு? ஏ சுக்காக்கோ. ஒரு நிமிஷம் நான் அப்புறமா பேசுறேன். ஹாய் பேபிமா, ஹவ் ஆர் யூ? குழந்தை நல்லா இருக்கலா? நான் நல்லா இருக்கேனே, உன் முன்னாடி தான் இருக்கேன். பார்த்தா தெரியலையா? நான் கேட்டது உன்னோட பேபிய. ஓஹோ, என் குழந்தைய கேட்டியா? நான் என்னைய தான் கேட்குறேன்னு நினைச்சிட்டேன். ஆமா ஆமா, என் குழந்தை நல்லா இருக்கா. சரி, என்ன இந்த பக்கம்? அது வந்து பேபிமா, ஓனர் போன் பண்ணாங்க. மாட்டுக்கு உடம்பு சரியில்லையாதோ பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓஹோ, மாட்டை பார்க்க வந்தா மனுஷனை பார்க்க வரல போ. அதான் உன்னையும் பார்த்து நல்லா விசாரிச்சாச்சுல, வேற என்ன? என்னை பார்த்துட்டா பச்சை கிளி பார்க்கலையா? பேபிமா, நான் வெறும் மாட்டுக்கு தான் டாக்டர், பச்சை கிளிக்கு டாக்டர் இல்லையே. ஓ காமெடியா? உனக்கு பச்சை கிளியே தெரியாது அப்படிதானே? அது வந்து பேபிமா, எனக்கு பச்சை கிளி நல்லாவே தெரியும். பச்சை கலர்ல இருக்கும், மூக்கு கூட சிவப்பா இருக்கும், 2 ரெக்க இருக்கும், 2 கால் இருக்கும். கண்ணு கூட தான் 2 இருக்கும், அது பார்க்கலையோ? இருக்கும். சுக்காக்கோ, என்கிட்டே நீ கதை விடாத சரியா? எங்க வீட்டுல இருக்க பச்சை கிளி உனக்கு தெரியாது. ஓ, அவங்கள கேக்குறியா? சரி சரி சரி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நல்லா தெரியுமே. தெரிஞ்சா சரி. இவருக்கு எப்ப போன் போட்டு நான் வரச்சேனே, பேதி எடுத்தவன் எப்ப வந்திருக்கான் பாரு. மதம் உள்ள வந்தானே நின்று கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஏல சுக்கு காப்பி. ஓனர் வணக்கம். இந்த வணக்கம் ரொம்ப அவசியம். உனக்கு நான் எப்ப போன் பண்ணி வரச்சேனே, எப்ப வந்திருக்கா? ஓனர், நான் உங்களை பார்க்கலான்னு தான் கிளம்பி வந்தேன். அதுக்குள்ள வர வழியில 2 மாடை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதனால அங்க போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஓனர். நான் உன்னை என்ன பார்க்க வாணிய கூப்பிட்டேன், என் மாட்டை பார்க்க வாண்டான்னு கூப்பிட்டேன். 2 நாளா ஏற கடிக்க உள்ள அந்த ஆள கிடக்குது, அசப்பட மாட்டேங்குது. ஓனர் அசைப்பட மாட்டேங்குதா? என்னாச்சு ஓனர்? அதுக்கு வச்சதெல்லாம் நீங்க எடுத்து நுட்டீங்களோ? ஏதி இருப்பா, நானும் மாடு ஒண்ணு, அதுக்கு வச்சதெல்லாம் நாமே எதுக்கு? இல்ல ஓனர், சாப்பிட மாட்டேங்குது அசைப்பட மாட்டேங்குதுங்கிறீங்களா, அதான் கேட்டேன். உனக்கு மாட்டை பத்தி தெரியுமா? மாட்டை பத்தி தெரியும் ஓனர். என்ன தெரியும்? மாடு கொம்பு வச்சிருக்கோம், வால் வச்சிருக்கோம், காலை மாலை இருவேளை பால் கறக்கும் தெரியும் ஓனர். வேற ஒண்ணும் தெரியாதுல்ல, வாய மூடிட்டு நில்லு. ஏல சுக்கு காப்பி, வர நேரமா இது. ஓனர், அதான் சொன்னனே ஓனர், வர வழியில 2 மாடு பார்க்க வேண்டியிருந்தது, ஒரு பிரசவம் வேற. மாடு குட்டி போட முடியாம கஷ்டப்பட்டு இருந்த ஓனர். அவசர கேசுங்கிறதுனால உடனே இங்க வர முடியல, அங்க போயிட்டேன். அப்போ உன்னை அவசரமா வர வைக்க என்ன, என் மாடு குட்டி போட போகுதுன்னு சொல்லணும். அப்படிலாம் இல்ல ஓனர். சரி, இப்ப மாடு எங்க இருக்கு? மாடு என்ன பெட்ரோல் ரூம்ல இருக்கா? மாடு தொழுவத்துல தான் கிடக்கு, போய் பாரு. சரிங்க ஓனர். பேபிமா, மாட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன். ஏன் அவ வீட்டுக்குள்ள மாடு கிடக்கும்? அங்க ஒரு கிளி இருக்கு ஓனர். கிளிக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்க்கணுமா, அதனால சொன்னேன். ஏய் குழந்தை, நீ எப்ப கிளி வளர்க்க ஆரம்பிச்சா? அது வந்து ஓனர், இந்த கிளி எலியெல்லாம் எங்க வீட்டுல வச்சு வளர்க்க கூடாது சொல்லிவிட்டேன். ஒழுங்கா தோட்டி விட்டு. ஓனர் அது துரத்த முடியாது ஓனர். ஏன் தோட்ட முடியாது? கூட திறந்து விடு, அது பாட்டுக்கு பறந்து போவான். ஓனர் அது பச்சை கிளி ஓனர். கிளினா பச்சையா தான் இருக்கும். பச்சையா இருக்கு, சிவப்பா இருக்கு. நீட்டு வீட்டுல எல்லாம் கிளி வளர்க்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா தோட்டி விட சொல்லிவிட்டேன். ஓனர், உங்க வீட்டுல கிளி வளர்க்க கூடாதுன்னா என்கிட்ட தர சொல்லுங்க ஓனர். நான் எங்க வீட்டுல வச்சு வளர்த்துக்கிறேன். ஏய் குழந்தை, அதான் சுக்கு காப்பி கேட்கான்ல, ஒழுங்கா கிளிய பிடிச்சு அவன்கிட்ட கொடுத்து விடு. நான் வீட்டுல வந்து பாக்கும்போது கிளியே கூடாது, எலியே கூடாது. ஓனர் டாடி திட்டுவாரு. யார் திட்டினாலும் சரி, கிளி என் வீட்டுல இருக்க கூடாது. சுக்கு காப்பி, நீ போகும்போது பிடிச்சிட்டு போயிரு. சரிங்க ஓனர், நான் போய் மாட்டை பார்த்துட்டு வரேன். போ போ. ஓனர் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? டாடிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும். ஏய், டாடி கேட்டாருன்னா சொல்லு, ஓனர் வீட்டுல கிளிய வளர்க்க கூடாதுன்னு சொன்னாவேன்னு சொல்லு. ஓனர் இத்தனை நாளா என் வீட்டுல தானே இருக்குது. இத்தனை நாள் இருந்திருக்கலாம், இனி என் வீட்டுல இருக்க கூடாது. பிடிச்சு கொடுத்து விட வேண்டாம். கிளிய வளர்க்க எலிய வளர்க்க நீட்டு. ஓனர் பச்சைக்கிளி, பச்சைக்கிளி. சுக்காக்கோ, நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கி விட்டதா? இதயம் சிந்தி விட்டதா? சல்மனமே, நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. பச்சைக்கிளி, பச்சைக்கிளி. வாருங்கள் சுக்காக்கோ, அமருங்கள். நல்லா இருக்கீங்களா பச்சைக்கிளி? நான் இங்கே நலம், நீங்கள் அங்கே நலமா? நானும் நலம்தான் பச்சைக்கிளி. ஏன் இத்தனை நாட்களால் பார்க்கவே வரவில்லை? மாட்டுக்கு இப்பதானே உடம்பு சரியில்லாம வந்திருக்கு. என்னது?
அது பச்சைக்கிளி ஓனர் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதை பாக்குறதுக்கு தான் வந்தேன். அப்படி என்றால் எங்களை பார்ப்பதற்கெல்லாம் வரவில்லையா? அதான் மாட்டை பார்த்துட்டு உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேனே பச்சைக்கிளி. சரி சரி, உட்காருங்கள், காபி எடுத்து வருகிறேன். பச்சைக்கிளி, இல்ல காஃபி எல்லாம் வேண்டாம். இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன், என்ன ஆயிற்று? ஓனரே உங்களை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி என்னை பிடிச்சிட்டு போக சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீர்கள்? ஓனர் எதற்காக அவ்வாறு கூறினார்கள்? அது பச்சைக்கிளி எல்லாம் ஓனர் வீட்டுல இருக்க கூடாதாம். அதனாலதான் என்னை பிடிச்சிட்டு போக சொன்னாங்க. ஐயோ, விளையாடாதீர்கள் சுக்காக்கோ. குழந்தை அவள் குழந்தையை பார்த்து கொள்ள சொல்லி என்னை இங்க இருக்க சொல்லி இருக்கிறாள். நான் இங்க இருந்து வரமாட்டேன். பச்சைக்கிளி, ஓனர் சொன்னது எனக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கும் தெரியும். நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது பச்சைக்கிளி, வாங்க போலாம். ஐயோ, நான் வரமாட்டேன். நான் சிறு பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டும். அவள் தாயாரிடம் அவளை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் அல்லவா? பச்சைக்கிளி, நீங்க இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருந்தா கூட உங்களுக்கு ஆபத்து. வாங்க போலாம். இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். ஓனர் என்னை பிடிச்சிட்டு போக சொல்லிட்டாங்க பச்சைக்கிளி. வேண்டாம். இல்ல நீங்க என் கூட வந்தே ஆகணும். ஐயோ சுக்காக்கோ, எனக்கு விடுங்கள். என்ன விளையாட்டு இது? இறக்கி விடவே முடியாது. சுக்காக்கோ, சிறு பிள்ளை உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் உறங்கட்டும், நீங்க இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது பச்சைக்கிளி. ஓனருக்கு நீங்க இங்க இருக்கிறது பிடிக்கல, அவங்களே சொல்லிட்டாங்க உங்களை பிடிச்சிட்டு போக சொல்லி. விடுங்க சுக்காக்கோ. குழந்தை, இதோ வருகிறேன். ஆ, இது என்ன கொடுமை? ஏல சுக்காக்கோ, என்னது இதெல்லாம்? பேபிமா, ஓனர் என்ன சொன்னாங்க? பச்சைக்கிளிய பிடிச்சிட்டு போக சொன்னாவ. அதத்தான் பண்ணிட்டு இருக்கேன் பேபிமா. அட பியாதியார் பாவிய பச்சைக்கிளிய சொன்னாவ. பேபிமா, நானும் பச்சைக்கிளிய தானே பிடிச்சிருக்கேன். ஓனர் கிட்ட சொல்லிரு பச்சைக்கிளிய சுக்காக்கோ பிடிச்சிட்டு போயிட்டான்னு. ஐயோ, இது சரி வராது, டாடி ஆசுவாரு. இதுல கீழே இறக்கி விடு. இல்ல நான் பிடிச்சதுதான், ஓனரே சொல்லிட்டாங்க. ஐயோ, ஓனர் ஓனர். குழந்தை கொஞ்சம் மெதுவாக. உன் குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறாள், பிறகு முழித்து விடுவாள். பரவாயில்ல, ஓனர் கூப்பிட்டா இப்படி கத்தி கூப்பிட்டு தான் ஆகணும். ஓனர் ஓனர், பச்சைக்கிளிக்கு ஆபத்து, வாங்க. உனக்கு எதுக்கு இப்படி பியாதி எடுக்குது? உயிர் போற மாதிரி கத்திரியா இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க முடியல, காது செவிடா வேற போல இருக்கு. ஓனர், நீங்க இங்க எட்டி பாருங்க, உனக்கு என்ன நடக்குது? நீ பியாதி எடுப்போம் சுக்கு காபி. பச்சைக்கிளி தூக்கி வச்சிருக்கியா இருக்கல? ஓனர், நான் பச்சைக்கிளிய கொண்டு போறேன் ஓனர். என்னது, பச்சைக்கிளிய கொண்டு போறியா? உனக்கு என்னல பிரச்சனை? எதுக்கு இப்படி பியாதி எடுக்குது? ஓனர், நீங்க வெளிய வச்சு என்கிட்ட என்ன சொன்னீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஓனர். மாட்ட பாக்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்னு சொன்னீங்க ஓனர். இவ வீட்ல கிளி வளர்க்க என்ன பிடிச்சிட்டு போன்னு சொன்னேன். இல்ல ஓனர், பச்சைக்கிளிய பிடிச்சிட்டு போன்னு சொன்னீங்க. ஆமா, பச்சைக்கிளிய பிடிச்சிட்டு போன்னு சொன்னேன். அதனாலதான் பிடிச்சிருக்கேன் ஓனர். நான் என் வீட்டுக்கு கொண்டு போறேன் ஓனர். ஏல சுக்கு காபி, இதுவா பச்சைக்கிளி? ஆமா ஓனர், இந்த வீட்டுல இவங்க தானே பச்சைக்கிளி. ஏல, நான் பச்சைக்கிளிய சொன்னேன். ஓனர், நானும் பச்சைக்கிளிய தான் சொல்றேன் ஓனர். ஏய் குழந்தை, நீ வீட்ல பச்சைக்கிளி வளர்க்கேன்னு சொன்னல? ஓனர், இதுதான் பச்சைக்கிளி ஓனர். எங்க வீட்டுல பச்சைக்கிளி இருக்குது உங்களுக்கு தெரியாதோ? ஷோ, நான் பச்சைக்கிளினோனே பச்சைக்கிளிய நினைச்சிட்டேன். ஓனர், இதுவும் பச்சைக்கிளி தான். தெரியுது, பச்சைக்கிளி ஒட்டி இருக்கும்போதே தெரியுது. பச்சைக்கிளிய தான் நீ பிடிச்சிருக்க. நீ கீழே இறக்கி விடல, ரெக்கை உடைச்சு விடுவேன். ஐயோ வேண்டாம் ஓனர், என் பச்சைக்கிளி பாவம். ஏல சுக்கு காப்பி, நான் இவ வீட்ல கிளி இருக்கு, அதை பிடிச்சிட்டு போன்னு சொன்னேன். நான் இவள சொல்லல, இறக்கி விடல கீழே. ஓனர், நீங்க சொன்னதுனால தான் வந்து பிடிச்சிட்டு போறேன் ஓனர். கொஞ்சம் வழி விடுங்க ஓனர், நாங்க வெளியே போயிடுறோம். ஏல சுக்கு காப்பி, என்னைய மீறி நீ வெளியே கொண்டு போறியோ? எங்க கொண்டு போ பாப்போம். மாரியாதே கீழே இறக்கி விட்டு போயிரு. பேதி இருப்பா, பச்சைக்கிளின்னா ஏதோ பேத்திக்கு சொல்லக்குள்ள தூக்கிட்டு போறியா? ஓனர், நீங்க சொன்னீங்களா இல்லையா ஓனர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓனர். நான் சொன்னது பச்சைக்கிளிய, ரெக்க வச்சிருக்க பச்சைக்கிளிய. இந்த மாதிரி கருப்பு சுடிதார் போட்ட கிளிய தூக்க சொல்லல. மரியாதை கீழே இறக்கி விட்டு சொல்லிட்டேன். ஓனர், எனக்கு தெரிஞ்ச கிளியை தான் நான் தூக்க முடியும். அதான் இந்த கிளியை தூக்கியிருக்கேன் ஓனர். இனி நீ எந்த கிளியும் தூக்கூடாது, எந்த குருவியும் தூக்கூடாது. கீழே இறக்கி விடு. சரிங்க ஓனர். ஏது எடுப்பதும் எப்படா வாயிலிருந்து வார்த்தை வரல இருக்காங்க. இனி எந்த வார்த்தை பேசினாலும் பார்த்துதான் பேசணும். ஓனர், அப்படின்னா பச்சை கிளி கூட்டிட்டு போண்டாமா? ஏல, பச்சை கிளியில ஒரு பச்சை இலை கூட நீ பச்சிட்டு போக கூடாது. மரியாதை இங்க ஓடி போய். சரிங்க ஓனர், பாய் ஓனர். என்ன வரத்து வரானே? ஏ பச்சை கிளி, அவன் தான் ஏதோ நான் சொன்னதுக்காக வந்து தூக்கிட்டான். நீ என்னமோ தொட்டில பட்ட மாதிரி அப்படியே படுத்து கிடக்க. ஓனர், அவர் கையில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. முடியாது முடியாது, கம்பு
ஓனர் நான் என்ன பண்ணேன்? நான் தான் உங்களை ஓனர் ஓனர்னு கூப்பிட்டேன். நீ தானே கிளி வளர்க்க புலி வளர்க்க கோழி வளர்க்க நான் நம்ம பச்சை கிளியை தான் சொன்னேன் ஓனர். இப்படி விளக்கமா சொல்லி கலைக்க வேண்டியதான பியாதி இருப்பா. நீங்க தான் ஒழுங்கா புரிஞ்சுக்கிடல ஓனர். எல்லாரும் என்கிட்டே வாங்க. சே பேர் வேலை பாரு பச்சை கிளி குழந்தைன்னு